Hi viewers, today we are going to start third lesson book exercise 16 வந்து பார்க்க போறோம். Question read பண்ணிக்கலாம். கவிதா is a partner in a firm. ஒரு நிறுவனத்துல கவிதா வந்து பார்ட்னரா இருக்காங்க. She withdraw rupees 2500 per month. அவங்க ஒவ்வொரு மாசமும் 2500 வந்து withdraw பண்றாங்க. Regularly அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Interest on drawings is charged at 4% per annum. ஒரு நியருக்கு வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா 4% வந்து கால்குலேட் பண்றாங்க. Calculate the interest on drawings using average period method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸில் வந்து நிறைய மெத்தட் நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். என்னென்ன மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் மெத்தட் பார்த்துருக்கோம், ப்ராடக்ட் மெத்தட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன மெத்தட் அப்படின்னா ஆவரேஜ் பீரியட் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் பீரியட் யூஸ் பண்ணி அவங்க அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 3 டைப்பில் வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டால் எட் தி பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னு சொன்னால் இப்போ அக்கௌண்ட் வந்து அவங்க ஜனவரி டு டிசம்பரில் வந்து க்ளோஸ் பண்ணுறது, அவங்களோட அக்கௌண்டிங் பீரியட் ஜனவரி டு டிசம்பர் இருந்துச்சு அப்படின்னா ஜனவரி மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு 12 மந்த்துக்கும் ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஜனவரி 1 அன்னைக்கு, பிப்ரவரி 1 அன்னைக்கு, மார்ச் 1 இப்படி ஒவ்வொரு மந்தோடைய பிகினிங்கில் வித்ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து எட் தி பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ அப்படி வித்ட்ரா பண்ணால் எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன் தி மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னு சொன்னால் இப்போ ஜனவரி ஃபர்ஸ்ட் வித்ட்ரா பண்ணாமல் ஜனவரி வந்து 15th அன்னைக்கு வித்ட்ரா பண்ணுறாங்க. அதே மாதிரி பிப்ரவரி 15th அன்னைக்கு வித்ட்ரா பண்ணுவாங்க. மார்ச், அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த மிடில் ஆஃப் தி மந்தில் வந்து வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து எட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னா ஜனவரி மந்தில் வந்து அக்கௌண்ட் ஜனவரி மந்த் வந்து எப்போ முடியும் அப்படின்னா 31st முடியும். ஓகேவா? அப்போ ஜனவரி மந்த் 31st வந்து வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. அந்த மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பிப்ரவரி எடுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து 28 இருக்கலாம், 29 இருக்கலாம். ஸோ அந்த டேட்டில் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். மார்ச்சில் வந்து 31st, இப்படி ஒவ்வொரு மந்தோடைய எண்டில் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து எட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரே வருஷத்துல வந்து அவங்க வந்து 3 டைப்ல வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே, யாரு அப்படின்னு கேட்டா கவிதா எட் தி பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல 1 அன்னைக்கே வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. மிடில் பார்த்தோம் அப்படின்னா 15 அந்த டேட்ல வந்து வித்ட்ரா பண்ணி, எண்ட் ஆஃப் தி இயர் அப்படின்னா அந்த மந்தோடைய எண்ட் அன்னைக்கு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளை வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் பீரியட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஆவரேஜ் பீரியட் மெத்தடை யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ்னா இவங்க வந்து 1 மந்த்துக்கு தான் 2500 வந்து வித்ட்ரா பண்றாங்க. அப்போ 1 இயர்ல எவ்வளவு மந்த் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 12 மந்த் இருக்கு. அப்போ 1 மந்த்துக்கு 2500னா 12 மந்த்துக்கு எவ்வளோ டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 2500ஐயும் 12ஐயும் வந்து மல்டிப்ளை பண்றோம். 0 2 are 0 0, 5 2 are 10க்கு 0, பேலன்ஸ் 1, 2 2 are 4, 4 plus 1 5. நெக்ஸ்ட் வந்து 0 1 are 0 0, 1 5 are 5, 1 2 are 2. ஸோ 1 இயர்ல வந்து அவங்க எவ்வளோ வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா 30,000 வந்து வித்ட்ரா பண்றாங்க. அதுதான் வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க 4% per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவரேஜ் பீரியட் வந்து கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆவரேஜ் பீரியட் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா பிகினிங் ஆஃப் தி மந்த்னா வேரி ஆகும், மிடில் ஆஃப் தி மந்த், எண்ட் ஆஃப் தி மந்த், இதுக்கெல்லாம் வந்து ஆவரேஜ் பீரியட் வந்து வேரி ஆகும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பிகினிங் ஆஃப் மந்த்னா ஒவ்வொரு மந்தோடைய பிகினிங்ல வித்ட்ரா பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மிடில்ல வித்ட்ரா பண்ணியிருப்பாரு. எண்டுங்கும் போது அப்படின்னு சொன்னா அந்த மந்தோடைய க்ளோசிங் டேட் அன்னைக்கு வந்து வித்ட்ரா பண்ணியிருப்பார். ஸோ அதனால ஆவரேஜ் பீரியட் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த ஆவரேஜ் பீரியட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12 அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா?
அப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி, ஆவரேஜ் பீரியட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆவரேஜ் பீரியட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எட் தி பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்னா ஆவரேஜ் பீரியட் வந்து எவ்வளோ அப்படின்னா 6.5 அப்படின்னு சொல்லுவாங்க. 6.5. நெக்ஸ்ட் வந்து மிடில் ஆஃப் தி மந்த்னா 6 தான் வந்து ஆவரேஜ் பீரியட். நெக்ஸ்ட் வந்து எட் தி எண்ட் ஆஃப் தி எவ்ரி மந்த் அப்படின்னா 5.5 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 6.5 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஜனவரி மாதத்தில் வந்து அந்த இயரில் இப்போ அக்கௌண்டிங் பீரியட் பார்த்தோன்னா 2018 2018 வந்து அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய க்ளோசிங் டேட்டு பார்த்தோம் அப்படின்னா 31/12/2018 அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இந்த 1 இயர் முழுவதுமே 12 மந்த்துமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 12 மந்தையும் லாஸ்ட்டில் வந்து எப்போ வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா டிசம்பரில் வந்து வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. அந்த மந்தையும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் இதை ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 13 வரும். 13 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னு சொன்னால் 13ல் வந்து 2 எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 டைமும் 6.5 டைம்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஆவரேஜ் பீரியட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மிடில் ஆஃப் தி மந்த்துக்கு எப்படி 6 வந்தது அப்படின்னா, இப்போ வந்து பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் வித்ட்ரா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜனவரி மாதத்தில் 15 அன்னைக்கு தான் வித்ட்ரா பண்ணுறாங்க. அதாவது 15/1/2018 வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. அப்போ 15 டேஸை விட்டுட்டு பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எவ்வளோ மந்த் கிடைக்கும் அப்படின்னா 11.5 மந்த் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மந்தையும் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணாங்களா அந்த மந்தை என்ன லாஸ்ட் மந்தில் பார்த்தோம் அப்படின்னா மிடில் தான் வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. அப்போ மிடில் வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ டேஸ் வரும் அப்படின்னா 15 டேஸ் தான் வரும். அப்போ 11.5 கூட இந்த 15 ஆட் பண்ணோம், 15 டேஸை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12 மந்த் வந்து 12 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மந்த் கிடைக்கும் அப்படின்னா 6 மந்த் கிடைக்கும். ஸோ அதனால தான் மிடில் ஆஃப் தி எவ்ரி மந்த்துக்கு வந்து ஆவரேஜ் பீரியட் எவ்வளோ போடுறோம் அப்படின்னா 6 வந்து போடுறோம். அதே மாதிரி எண்ட் ஆஃப் தி எவ்ரி மந்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எண்ட் அப்படிங்கும்போது இப்போ ஜனவரியில் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா ஜனவரி 31 அன்னைக்கு தான் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ ஜனவரி 31 அன்னைக்கு வித்ட்ரா பண்ணோம் அன்னைக்கு வந்து நம்ம என்ன கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம். எகைன் எத்தனை மந்த்துக்கு கொடுப்போம் அப்படின்னா 11 மந்த்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்போம். அப்போ 11 மந்த் லாஸ்ட்டில் வந்து எப்போ வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க டிசம்பர் மாதத்தோடைய 31 அன்னைக்கு தான் வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. அந்த மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம். அப்போ இங்கே என்ன வரும்னா 0. அப்போ 11 + 0 ஆட் பண்ணால் 11 தான் வரும். அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 5.5 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் பீரியட். ஓகேவா? அப்போ ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12. இப்போ ஆவரேஜ் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சாச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன ஃபார்முலா ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு. இது எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். at the beginning of every month இதுக்கு வந்து ஃபார்முலா எழுதிட்டோம். என்ன அப்படின்னு ஹெட்டிங் வந்து எழுதிக்கோம், கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அண்டர் ஆவரேஜ் பீரியட் மெத்தட் அப்படின்னு எழுதலாம். அது எழுதலாம்னு தேவையில்லை. கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு போட்டாலும் போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12 அப்படின்னு எழுதிப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா at the beginning of every month அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். at the beginning of every monthனா ஆவரேஜ் பீரியட் வந்து 6.5 சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து at the beginning of every month அப்படின்னு இங்கே வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து அதுவும் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இப்போது 1 மந்த்துக்கு வந்து எவ்வளோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா 2500னா இப்போ 12 மந்த்துக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆல்ரெடியே ஃபைண்ட் அவுட் பண்ணால் எவ்வளோ வந்தது அப்படின்னா ₹30,000 வந்தது. இதுதான் வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து எவ்வளோ ரைட் பண்ணிப்போம் அப்படின்னா ₹30,000 ரைட் பண்ணிப்போம். இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%, 4/100 அப்படின்னு ரைட் பண்ணிப்போம். ஆவரேஜ் பீரியட் இது வந்து பிகினிங் ஆஃப் தி மந்த் அப்படின்னு சொன்னாலே ஆவரேஜ் பீரியட் வந்து 6.5 டிவைடட் பை 12 அப்படின்னு ரைட் பண்ணிப்போம்.
இப்போ வந்து இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணுவோம், இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த 4 கொண்டு இந்த 12 வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 4 வந்து 12 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும். இப்போ இந்த 3 கொண்டு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 டைம் வரும். இங்கே 2 0 இருக்குது. ஸோ 100 இன்ட்டு இந்த 6.5 தான் இருக்குது. 100ஐயும் 6.5 மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 0 0 இங்கே வந்து 5 எகெயின் 0 0 1 6 ஆர் 6. இப்போ ஆட் பண்ணும்போது 0 0 5 6. இப்போ ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சுப்போம். அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ கிடைச்சிது பிகினிங் ஆஃப் தி மந்த்னா 650 அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் வந்து in the middle of every monthல withdraw பண்ணியிருந்தா எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 30,000 தான் வரும். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் வந்து 30,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% தான். ஆவரேஜ் பீரியட் வந்து மிடில் ஆஃப் தி மந்த்னு சொன்னால் 6 அப்படின்னு சொல்லியிருந்தோம். 6 டிவைடட் பை 12 வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து ரைட் பண்ணிக்கலாம் இன் தி மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபார்முலா வந்து ரைட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் வந்து 30,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. 4 டிவைடட் பை 100 இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் வந்து மிடில் ஆஃப் தி மந்த் அப்படின்னு சொன்னால் 6 டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். 6 டிவைடட் பை 12 வந்து 1/2 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த 0 கேன்சல் பண்ணுவோம், இந்த 0 கேன்சல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 கொண்டு இந்த 4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வரும் அப்படின்னா 2 வரும். ஸோ இங்கே வந்து 300 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 600 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு எட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி மந்தில் வித்ட்ரா பண்ணியிருந்தோம். எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் இதுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா 30,000 தான். 30,000 வந்து ரைட் பண்ணிப்போம். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. 4 டிவைடட் பை 100 இன்ட்டு இப்போ எட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஆவரேஜ் பீரியட் எவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்னா 5.5 டிவைடட் பை 12 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். இப்போ இந்த 0 இதுவும் கேன்சல் பண்ணுவோம், இது கேன்சல் பண்ணுவோம். 4 கொண்டு இந்த 12 கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 3 வரும். இப்போ இந்த 3 கொண்டு இதை கேன்சல் பண்ணோன்னா 1 டைம் வரும். இப்போ இங்கே 2 zeros இருக்குது. அப்போது 100 இன்ட்டு 5.5 மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ ஆன்சர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 0 0 எகெயின் 1 5s are 5 0 0 1 5s are 5 0 0 5 5. அப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம் அப்படின்னு சொன்னால் 550. அப்போது எட் தி எண்ட் ஆஃப் தி எவ்ரி மந்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்னா ₹550. இப்படி தான் வந்து பிகினிங் ஆஃப் தி மந்த், மிடில் ஆஃப் தி மந்த், எண்ட் ஆஃப் தி மந்த்துக்கு ஆவரேஜ் பீரியட் யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே.